வைக்கிற டீட்டெயில் பிரச்சனை பின்னாடி நம்ம பார்ட் 2 பார்ட் 3 பார்த்துக்கலாம். இன்னைக்கு as a part 1 நம்மளுக்காக ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க டைம் கிடைக்காது. ஒரு டவுட் கேட்கறதுக்கு ஒருவங்க பேசலாம்னா பேச முடியாது, அவ்வளவு பிஸியா இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒதுக்கி அவங்க பேச போறாங்க அப்படின்னா, நீங்க வீடியோ ஆன் பண்ணி ஒரு பேப்பர் பெண்ணு கையில் வச்சுட்டு அவங்க சொல்றது முக்கியமானது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து இன்னைக்கு உங்களுடைய ஹெல்த் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பேசுறதோட இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த சப்ஜெக்ட் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அத்தன்டிகேட்டா இருக்கும். ஸோ அவங்களை வெல்கம் பண்ணலாமா? ஸோ சிஸ்டர், now stage is yours. Thank you for your time. Now you can start your presentation. Thank you. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப நன்றி சகோ. இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கம்யூனிட்டியில் இணைகிறதுக்கு நான் காரணமாக இருந்த என்னுடைய ஏபி டாக்டர் கௌரிக்கும், மிஸ்டர் அசோக்குமார், திலகவதி சிஸ்டர், லலிதா பாலு சிஸ்டர், ஹேமாதி சிஸ்டர், அப்புறம் ஹேமபிரியா சிஸ்டர், ராதா சிஸ்டர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிப்ரோ சொன்ன மாதிரி ஒரு என்னுடைய மருத்துவ நண்பர் என்னுடைய இந்த குழுவுக்கு வித்திட்டாரு. நம்ம அந்த குழுக்குள்ள வர்றதுக்கு 3 புக்ஸுக்கு அவங்க அழைப்பு கொடுத்தப்போ, டாக்டர் கௌரி அழைப்பு கொடுத்த போது வந்து அவங்கள நான் ரொம்ப கனம் கொண்டு பார்ப்பேன். ஒருத்தங்களோடு பழகும்போது அவங்களோட கொள்கைகள் வந்து நம்மளை எப்பயுமே ஈர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி மேடத்தோட கொள்கைகள் வந்து என்னை ரொம்ப ஈர்க்கும். ஸோ மேடம் கொடுக்குறாங்க ஒரு விஷயம் அப்படின்னா அதில் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கம்யூனிட்டியில் அதை முதல்ல 3 புக்ஸில் வந்த நாள்ல இருந்து நோ டர்னிங் பேக் அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேலே எனக்கு இதுதான் நீ தேடிட்டு இருந்த சமூகம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியோட எல்லா கோட்பாடுகளும் எல்லா விஷயங்கள்லையும் என்னை ஈர்த்துருச்சு. எப்படி நம்ம வந்து அப்படியே நீர்ல கரைஞ்ச உப்பு மாதிரி அப்படியே ஒன்றி போயிடும் அப்படின்னா, உப்பு இருக்கும் அதே சமயம் முழுமையா கரைஞ்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிட்டியோட ஃபுல் பிரின்சிபிள்ஸ்ல கத்துக்கிட்டது எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நான் முதல்ல எடுத்துக்கிட்டது வந்து கத்துக்கிட்டதை நம்ம எடுத்துக்கணும், உபயோகப்படுத்தணும், நமக்கு சுயமா உபயோகப்படுத்தி பார்க்கணும். அந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சார் சொன்ன மாதிரி, சசிபு சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுல தான் என்னுடைய இந்த பயணத்தோட ஆரம்பம் இருந்தது. எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்கிறது, அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுக்கிறது, கொஞ்சம் என்ன இன்வால்வ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கமிட் பண்ணணும், நம்ம நல்ல கமிட்டடாக அட்டன்டிவாக உட்காரணும் அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணி உட்கார ஆரம்பிச்சு ஃபுல் செஷனுமே இது வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணி ரொம்ப ஒரு அப்போ குறைவாக தான் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கேன். அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் விட்டு இறங்குற நேரம் அப்படி இருக்கும்போது நம்ம இது ஸ்டார்ட் ஆகுது, எம்எம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அப்போ அன்னைக்கெல்லாம் வீடியோ ஆன் பண்ணலை, எம்எம் காதில் இதில் ஏர்ஃபோனில் வச்சுட்டு அப்படியே இறங்கி வந்தேன். அந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் தவிர கண்டினியூஸாக நான் வீடியோ ஆன் பண்ணி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் செஞ்சது. எம்எம் எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்றது தான் இன்னும் பிக்கர் ஸ்டோரியாக இருக்கணும். அதடா ஒரு மருத்துவராக வந்து அப்போ என்னோட ப்ராக்டிஸ் டைம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்துட்டு ரொம்ப நேரம் கேண்டி கிரஷ் விளையாடுவேன். நான் ஏற்கனவே பழைய நண்பர்களுக்கு தெரியும், இந்த கேண்டி கிரஷ்ன்ற ஒரு சின்ன பிள்ளை கேம் தான். ஆனால் அதை ஆரம்பித்து அதை விளையாட அது வந்து நான் ராத்திரி 1 மணி வரைக்கெல்லாம் ஸ்க்ரீன் பார்த்து விளையாடின ஒரு ஞாபகங்கள் இருக்கு. அப்படி இருந்த நான் வந்து சார் வந்து இதே குறிப்பிட்ட 21 டே சேலஞ்சு கொடுக்கும்போது இந்த 9 மணிக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ 10 மணிக்கு தூங்கணும். இந்த இன்பிட்வீன் டைம்ல என்ன பண்ணணும்னா அடுத்ததா அந்த ரீடிங்கிற ஹேபிட் வந்தது. ரொம்ப சின்ன பிள்ளைகள படிச்சது, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கதை புக்குகள் தான் படிச்சிருக்கேன். ரொம்ப பெரிய புக்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது படிக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கு, ஆசை இருந்திருக்கு, வாய்ப்பு கிடைச்சது இல்லை. நான் உட்படுத்திக்கிட்டதே இல்லை. மெடிக்கல் புக்ஸை தாண்டி பெருசா புக்ஸ் படிச்சதில்லை. அப்படி இருந்து நான் வந்து புக்ஸ்ல டைம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச போது உலகமே அப்படி பெருசா மாறுச்சு, ரொம்ப விரிஞ்சுது. இதுதான் நமக்கான தேவை, இங்கதான் உன் தேடல் இருக்கு, உனக்கு என்ன தேடலோ அதுக்கான பதில் இதுல இருக்குன்னு ஒவ்வொரு புக்கும் எனக்கு
ஒண்ணு கொடுத்தது. எல்லா புக்ல படிச்ச எல்லாமுமே நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அது வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி. இப்ப 10 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு 20 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா அதுல ஏறின சத்து வந்து நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயமா உள்ள ஒட்டிடுது. நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துல அதோட அது மாதிரி நான் நல்ல புக்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நம்ம கம்யூனிட்டி வந்து ஒரு உதவியாவும் ஒரு அடித்தளமாவும் எனக்கு இருந்தது. இந்த இந்த பயணத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் வந்து ப்ரோ சொன்ன மாதிரி இந்த 21 டே சேலஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு சேலஞ்சு கூட மிஸ் பண்ணல. எல்லாம் பேக் டு பேக்னாலும் எல்லா சேலஞ்சும் நேற்று வரைக்கும் என் ஏபிக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். மந்த்லி சேலஞ்சு எல்லா மந்த்லி சேலஞ்சும் கரெக்டா ஃபில் பண்ணி ஏபிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை அட்லீஸ்ட் நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப என்ன ரூல்ஸ் நமக்கு கொடுக்கப்படுதோ இந்த பிக் பிக்சர் பாக்குறது அப்படின்றத பழகிக்கிட்டேன். இது வந்து எனக்காக படைக்கப்பட்டு எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்யூனிட்டி. நம்ம வீட்டுல நம்மளோட கன்வீனியன்ஸ்ல நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லா இது மாதிரி ஒரு செஷன் நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஒரு 10 years பேக்னா நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்து ஒரு ஒரு பெரிய அதுக்கு ஒரு தொகை கட்டி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம செய்யற வேலைக்கு கூலியும் கிடைக்குது. அதாவது கரும்பு தின்ன கைகூலியும் கிடைக்குதுன்ற மாதிரி இவ்வளவு இனிமையான விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. என்ன வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நம்மள மேல ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு குடும்ப பெண். எனக்கு வந்து ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, என் கணவர் இருக்காங்க. அவங்க எல்லார் மேலேயும் உள்ள அன்பு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பெட்டர் பண்றதுக்கு நம்ம கம்யூனிட்டி பல விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. வெல்த்தோட இதுல நான் சொல்லணும்னா நான் சென்னையில வந்து நான் 15 வருஷமா இருக்கிறேன். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது என் கனவாவே இருந்தது. ரொம்ப நான் விஷுவலைஸ் பண்ணது வந்து நம்ம சொந்த வீட்டுல இதே இடத்துல இதே மாதிரி உட்கார்ந்து கம்யூனிட்டியில பேசுறோம் நான் விஷுவலைஸ் பண்ணேன். என்னைக்கு எனக்கு அது நடந்திருக்குது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா நான் பார்க்கிறேன். என்னுடைய ஒரு யூராலஜி பயணம் என்னுடைய படிப்பு பயணம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் வந்து டிஜிஓ படிச்சு எம்பிபிஎஸ்க்கு மேல டிஜிஓ மகளிர் மருத்துவத்துறை மகப்பேறு படிச்சு அதுக்கு மேல வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி. ஜெனரல் சர்ஜரி அப்படின்றது வந்து பொது அறுவை சிகிச்சை அது படிச்சு அதுக்கு மேல எம்சிஹெச் யூராலஜி. ஒவ்வொரு படிப்புமே கிட்டத்தட்ட 3 வருஷம். டிஜிஓன்றது 2 வருஷம் தான். நான் சேர்ந்தது வந்து ஒரு சூழ்நிலையினால 2.5 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய ஜாயினிங் டேட்டை வச்சு யூனிவர்சிட்டி 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி அங்க ஒரு 9 வருஷம் முன்னாடி ஒரு 5.5 வருஷம்ன்றதுனால சசிபுர சொன்ன மாதிரி 14-15 வருஷம் வந்து இந்த மருத்துவ கல்விக்கு என்னுடைய டைம் வந்து ஒதுக்கி இருக்கேன். இதன் மூலம் கிடைச்சதை வந்து மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பணியில வந்து அரசு பணியில நான் இருக்கிறேன். சென்னையில அரசு மருத்துவரா உதவி பேராசிரியரா இருக்கிறேன். என்னோட பணியில நம்மளால எளிமையான மக்களுக்கு எப்படி கொண்டு போய் இந்த நம்ம கல்வியை சேர்க்கிறது, அந்த சின்ன விஷயங்களை சேர்க்கிறது, ஒரு சுகாதாரம் சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து ஒரு அடிப்படை கல்வி சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மருத்துவம் வந்து மக்களை வந்து ரீச் ஆறது அப்படின்றது வந்து மருந்து நம்மளா செய்யறோம். கடவுள் வந்து உள்ள போய் மருந்தை வந்து வேலை செய்ய வைக்கிறாரு. நம்ம வந்து வார்த்தைகள்னாலையும் நம்மளோட செய்கைகள்னாலையும் மக்களை வந்து அவங்களோட குணப்படுத்துதல் அப்படின்ற பிரயாணத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறோம். அவ்வளவுதான். அப்படிதான் நான் என்னுடைய மருத்துவ துறையில உள்ள என்னுடைய அறுவை சிகிச்சை துறையில உள்ள பணிகளை வந்து பாக்குறேன். ஒரு யூராலஜிஸ்டா நம்ம துறையில நம்மளோட கம்யூனிட்டியில என்னென்ன கெயின் பண்றேன் அப்படின்றத நிறைய நம்ம நேத்து கூட லட்சுமி சிஸ்டர் சொன்ன அந்த ப்ரோக்ராம்ல இந்த சுகர் பத்தி அவங்க சொன்ன இதை வந்து நான் என்னுடைய கிட்னி ஆர்கனுக்கு தான் அப்படிதான் நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து எனக்கு எப்படி பயனாகுது, என் துறைக்கு எப்படி பயனாகுதுன்னு தான் நான் நிறைய நேரம் ஒப்பிட்டு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் நம்ம கம்யூனிட்டிக்கும் சசிப்ரோக்கும் வந்து நிறைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷனை நான் ஷேர் பண்றேன்.
ப்ரோ தெரியுதுங்களா ப்ரோ? கிளியரா இருக்குங்க சிஸ்டர். ஸோ இந்த ஸ்லைடை நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடாக வச்சது காரணம், நீங்க ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கங்க. ஃபுல் ஸ்கிரீன் வேணா பண்ணிக்கலாம். ஓகே. கன்சிஸ்டன்சி டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். இந்த கல் மீது அந்த பாறை மீது தண்ணீர் உள்ளதை பற்றி சசி ப்ரோ சொன்ன அன்னைக்கு நான் ஏஐட்ட ஒரு இன்புட் கொடுத்து எடுத்த ஒரு எனக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு ஸ்லைடை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் ட்ராப் பை ட்ராப், டே பை டே, இட் லீவ்ஸ் அ மார்க். கல்லில் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் வந்து அந்த வாட்டருக்கு இருக்கு. காரணம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் அப்படின்றத வந்து நான் கற்றுக்கிட்டேன் நம்ம கம்யூனிட்டி வந்து. ஸோ கீப் ஷோயிங் அப். தினம் இது ஒரு நாளில் வரல, தினம் நம்ம வந்ததில் சின்ன ஆக்ஷன்ஸ் செய்ததில் இந்த பிக் இம்பேக்ட் கிடைச்சிது. ஸோ பொறுமையாக இருந்து, டிசிப்ளின்டாக இருந்து, பெருமையாக இருந்து, இந்த கம்யூனிட்டியோட மெம்பர்ன்றதில் நான் பெருமையாக இருக்கிறேன். அதுதான் வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னைய கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ என்னோட ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து உப்புகளை ஏன் நம்ம வந்து உப்பை வந்து சேமிக்கணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்கு, அதாவது சயின்ஸ் இருக்கு. ஹியூமன் பீயிங் வந்து இதுக்கு முன்னாடி பரிமாண வளர்ச்சியை பற்றி நான் சொல்லணும்னா, பரிமாண வளர்ச்சியில் கடல் நீர்ல இருந்து தான் மீன்கள் உயிரினங்கள்ல அது வந்து உயிரினம் வந்து கடல்வாழ் உயிரினமா இருந்து மீன்கள்ல இருந்து வந்தது. இந்த மீனுக்கு வந்து உப்புக்கு தேவை இருக்கல, அதிகமான உப்புல தான் வாழ்ந்தது. அதனால தண்ணீரை மட்டும்தான் அது தேவைப்பட்ட அளவுக்கு பாடியில ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. உப்பு வந்து எல்லா பக்கமும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து உப்பை வெளியேற்ற ஒரு உறுப்பா அதோட செவில்கள் வந்து அமைஞ்சது, கில்ஸ்ன்னு சொல்லப்படுற செவில்கள் அமைஞ்சது. அதுக்கு அடுத்த லெவல்ல பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ன்றதுக்கு அடுத்து வந்தபோது மீன்களுக்கு வந்து உப்பு தேவை வந்தது. அப்போ உப்பு சேமிக்க இந்த செவில்கள் வந்து, அதே செவில்கள் வந்து உப்பை சேமிக்கிற உறுப்பாகவும், அந்த கிட்னின்றது கொஞ்சம் பெருசா, அது எல்லா உயிரினத்துக்கும் கிட்னின்ற செயல்பாடுடைய உறுப்பு இருக்கு. அதுல இந்த கிட்னி வந்து கொஞ்சம் பெருசாகவும் இந்த உப்பை சேமிக்கிறதாகவும் தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்ற ஒரு உறுப்பாகவும் அமைஞ்சது. அடுத்ததா உயிரினம் வந்து நம்ம நீரிலும் நிலத்திலும் வாழும் இந்த தவளை போன்ற ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்க வந்து நிலத்துக்குள்ள வர்றாங்க. இவங்க தோலே வந்து உப்பை உறிஞ்சக்கூடியதா இருக்குது. அப்ப உப்புன்றது வந்து நம்ம உடலுக்கு வந்து பல செயல்கள், பல இடங்கள்ல வந்து நம்மளோட கரன்சின்னு சொல்லுவோம். நம்ம உயிரினங்களுக்கு வந்து ஒரு கரன்சி, ஒரு காயின் மாதிரி. அப்ப அதை வந்து பார்த்து செலவழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல உப்பை வந்து சேமிக்குது உடம்பு. அதுக்கு தான் அந்த கிட்னி வந்து உதவுது. இன்னும் போக போக வந்து நம்ம ஊர்வன, பரப்பன அந்த மாதிரி உயிரினங்கள் வரும்போது அவங்களுக்கு தனியா உப்பு சேகரித்து வைக்கிறதுக்கு கிளாண்ட்ஸ், சால்ட் கிளாண்டுனே உடம்புல இருக்கு. அவங்களோட கிட்னி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா உப்பை உறிஞ்சுது. இது போக நம்மளுடைய மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள் அப்படின்னு வரும்போது தனிப்பட்ட நெஃப்ரான் அமைப்பு, அந்த நெஃப்ரான் அமைப்பு வந்து இன்னும் நம்மளை வந்து என்ன சொல்றது, கிட்னியில வந்து ஒரு தனி உறுப்பாகவும், அதுக்கு வந்து இன்னும் ஹார்மோன் செக்ரீஷன், மற்றபடி அட்ரினல்னு சொல்லப்படுற கிட்னியை ஒட்டி இருக்கிற உறுப்பு, மூளை, இதெல்லாம் சார்ந்து ஹார்மோன் பேலன்ஸ் படியும் உப்பை வந்து நம்ம சேமிக்கும் ஒரு உறுப்பாகவும், நீரை சேமிக்கும் ஒரு உறுப்பாகவும் இந்த கிட்னி வந்து மாறிட்டே வந்து பரிமாண வளர்ச்சியில மாறி இருக்கு. ஆக நம்ம 1% தான் நம்ம வெளியேற்றுறோம் ஒரு நாளைக்கு. நம்மளோட உடம்புல சுத்திட்டு இருக்கிற வடிகட்டப்படுற நீர்லையும் சரி, உப்புலையும் சரி, ஒரே 1% தான் நம்ம வந்து சிறுநீர்ல வெளியேற்றுறோம். மற்ற 99% நம்ம ரிசர்வ் பண்றோம். இப்படிதான் நம்ம கிட்னி வந்து படைக்கப்படும். இதுவே இன்னும் ஹையர் ஆர்கானிசம், அதாவது இந்த டெசர்ட் ராட்டு, கேமல், இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களாம் ஃபுல்லாவே நீரை உறிஞ்சி ரொம்ப ஹை கான்சன்ட்ரேட்டட் யூரின், அந்த கழிவுகளை மட்டும் கொண்ட யூரினை, உப்பையும் நீரையும் உறிஞ்சிட்டு கழிவுகளை மட்டும் கொண்ட நீரை அவங்க வந்து வெளியிடுற அளவுக்கு அவங்க கிட்னி வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நம்ம கிட்னி வந்து ஆக சில அடிப்படை ஃபங்க்ஷன்ஸ்காண்டி ஒரு படைக்கப்பட்ட உறுப்பா இருக்கு.
இப்ப என்னன்னா நம்மளோட கிட்னியோட அடிப்படை ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுகளை வடிகட்டியா செயல்படுது. நம்ம கிட்னி வந்து ஒரு கழிவுகளோட வடிகட்டி. எப்படி பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து உடல்ல உணவு எடுக்கிறோம், காற்று உள்ள போகுது, இதுல உள்ள நமக்கு குடிக்கிறோம், எல்லா நம்ம செல்கள் மெட்டபாலிசம் ஆகுது, உள்ளேயே வந்து நிறைய செல்கள் வந்து அழியுது, உருவாகுது, அதுல சில பை ப்ராடக்ட்ஸ் வருது. இது எல்லா கழிவுகளையும் நீர்ல கரையக்கூடிய கழிவுகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து சிறுநீரக வழியா தான் வெளியேறுது. அடுத்ததா இந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் உப்பு நம்ம உடம்புல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சோடியம், அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், குளோரைடு, பைகார்பனேட்னு பல வகை உப்புகளை வந்து சரிசமனா வைக்கிறதுக்கும் நீரை வந்து நம்ம பாடிக்கு தேவையான அளவு வச்சு எப்ப தேவையில்லையோ அப்ப வெளியேற்றுறதுக்கு, எப்ப தேவையோ அப்ப ப்ரிசர்வ் பண்றது, தேக்கி வச்சுக்கிறது, ரெண்டுக்குமே வந்து கிட்னி வந்து சில ஹார்மோன்களோட உதவி, சில உறுப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட உதவியோடு செயல்படுது. மூணாவதை பார்த்தா நம்மளோட பிபியை நம்மளோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல கிட்னியில சுரக்கிற ஹார்மோன்களுக்கு பங்கு இருக்கு. நான்காவதா ரத்த அணுக்களை ப்ரொடியூஸ் பண்றதுல நம்மளோட கிட்னிக்கு வந்து எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஹார்மோன் இருக்கு. அது வந்து ரத்த அணுக்கள் நம்ம மஜ்ஜையில வந்து ரத்த அணு உருவாறதுக்கு ஊக்கியா அது செயல்படுது. அது வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணுது. இந்த எரித்ரோபாய்டின் இருந்தாதான் அங்க வந்து மஜ்ஜையில வந்து ரத்தத்தோட அடிப்படை அணுக்கள் வந்து வெள்ளை அணுவாவோ சிவப்பணுவாவோ அந்த மாறுறதுக்கும் ரத்த அளவு கூடுறதுக்கும் இது வந்து இந்த எரித்ரோபாய்டின் வந்து காரணமா இருக்கு. ஐந்தாவது வந்து நம்ம எலும்புல வந்து நம்ம கால்சிஃபெரால் விட்டமின் டி பார்த்திருப்போம். அது வந்து செயல்படக்கூடிய வடிவமா மாறுறதுக்கு நம்ம கிட்னி தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்படி போன் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது கால்சியத்தை ஓரளவு தக்க வைக்கிறதுலயும் போன் ஹெல்த்ல கிட்னி வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்ப கால்சியம் நிறைய வெளியேறிட்டாலும் நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். அதை பத்தி பின்னாடி சொல்றேன். ஆறாவதா நம்ம பாக்குறது வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ். நம்ம பாடி வந்து ஒரு 7.35 இருந்து 7.45 pH, ஒரு சின்ன ரேஞ்ச், ஒரு 0.1ன்ற ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம பாடியில வந்து pH சேஞ்சஸ் நடக்க முடியும். எவ்வளவு அமிலங்கள், எவ்வளவு காரங்கள், எவ்வளவு உணவு மாற்றங்கள், எவ்வளவு செல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்றதுக்கு கிட்னின்ற இந்த ஒரு உறுப்பு தான் வந்து கிட்னியும் இன்னும் நம்ம லங்ஸ் சேர்ந்து நம்ம ரத்த ஓட்டமும் இங்கேயும் அங்கேயும் ரத்தம் வந்து ஓட்டத்துல இருக்கிறனாலையும் தான் நம்மளுக்கு வந்து pH அப்படின்றது ஆசிட் பேஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. இப்படிப்பட்ட இந்த கிட்னி வந்து நெஃப்ரான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அடிப்படை அணு, ஒரு கிட்னில இருக்கிற அடிப்படை செல் பேர் வந்து ஒரு நெஃப்ரான். யூனிட்னு சொல்லலாம், செல்லுன்னு சொல்ல முடியாது, யூனிட். நெஃப்ரான் அப்படின்றது வந்து நம்ம பிறக்கும் போது எத்தனை நெஃப்ரானோ அதுதான் நமக்கு. இப்ப கல்லீரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளரத்து உறுப்பு, குடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நாள் 4 நாள்ல அதோட செல் மேல் தோல் வந்து அப்படியே உதிர்ந்து முழுதா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு உறுப்பு. ஆனா கிட்னில அப்படி ஒரு அமைப்பு கடவுள் கொடுக்கல. கிட்னி கொடுத்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு கிட்னி மட்டும் கொடுத்தாரு. அதுவும் எல்லா நேரமும் நமக்கு வந்து நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் அது எக்ஸ்ட்ரா உறுப்பா செயல்படும். ஏன்னா இப்ப ஒரு கிட்னியோடு கூட வாழ முடியும். இப்ப டொனேட் பண்றாங்க இல்லையா, இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது குடும்ப உறுப்பினருக்கு, தாய் வந்து பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, மனைவி வந்து கணவர் கொடுக்குறாங்க, சிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, பிரதர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க உடல் அவங்களோடு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்னி வந்து அப்ப டோனருக்கு அப்ப ஒரு கிட்னி தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க அந்த கிட்னியோட வாழ முடியுது அப்படின்றதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு கிட்னி இருந்தாலே இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் பூரணமா, ஒரு கிட்னியை நம்பி ஒரு கிட்னி அப்படின்றது ரொம்ப இல்லாததுனால பூரணமா ஒரு கிட்னியே தன்னை பார்த்துக்க கூடும், உடலோடு செயல்படக்கூடும் அப்படின்றனால இந்த கிட்னிஸ் வந்து 2ஆ படைக்கப்பட்டிருக்குது. பட் இந்த கிட்னியில இருக்கிற சில ஸ்பெஷல்ஸை சொல்லணும்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெஃப்ரான்ற அந்த யூனிட் வந்து ஒரு 1 மில்லியன் யூனிட் இருக்கு ஒரு கிட்னியில. கிட்டத்தட்ட 10 லட்சம் கிட்டத்தட்ட இருக்கு. அப்படின்னா இது ஒண்ணு ஒரு வடிகட்டியா செயல்பட்டது. இப்ப இதுல பார்த்தோம்னா எஃபரண்ட் ஆர்டீரியல் இருக்கு. ரத்தம் வருது, ரத்த குழாயில வருது, சின்ன வெசல்ல சிறு தமனியில போறது, குட்டி குட்டியா மாறி ஆர்டீரியல்ல
சாரி இந்த ஏரோ டைரக்ஷன் வந்து அஃபரண்ட் வந்து உள்ள ரத்தத்தை அந்த குளோமருலஸ் சொல்லப்படுற அந்த வடிகட்டிக்குள்ள எடுத்துக்கிட்டு போகுது. எஃபரண்ட்ன்றது ரத்தத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போற யூனிட்டா செயல்படுது. இதுல நடுவுல இந்த ரத்தம் வந்து ஒரு எண்டோதீலியல் லேயர் தான், ஒரு செல் திக்னஸ்ல இருக்கிற ஒரு ஃபில்டர்ல சுத்துது. அதுல இருந்து அதுக்கு கீழே இருக்கிற இந்த 3வது படத்துல பார்த்தோம்னா ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கு. ஒரு சில போடோசைட் சொல்லி கால்கள் முளைத்த செல் மாதிரி அங்கங்க கேப்போடு ஒரு ஒரு வடிகட்டிக்கு ஒரு 2 லேயர் 3 லேயர் வச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வடிகட்டி மூலியமா சிறுநீரா அது பிரிக்கப்பட்டு சில சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே போகுது, சில சப்ஸ்டன்ஸ் வந்து கிட்னி நம்ம ரத்த ஓட்டத்துக்கே திரும்பிடுது, சிலது யூரினா பிரியுது, யூரினுக்குள்ள பிரியுது. இது இது எப்படி நடக்குதுன்னா நம்ம ரத்த அழுத்தம் ஹார்ட் கொடுக்குற ப்ரெஷர்லையும் இந்த எஃபரண்ட் ஆர்டீரியன்றது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்ப வெளியே போற பாதை சின்னதா இருக்கு, உள்ள வர்ற பாதை கொஞ்சம் பெருசா இருக்கனால ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் உருவாகி அந்த ரத்தம் வந்து வடிகட்டப்படுது. என்னென்னலாம் வடிகட்டப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர், நேச்சுரலா தண்ணீர் வடிகட்டிடுது. தண்ணீர்ல கரையக்கூடியது சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இதெல்லாம் வடிகட்டிடுது. அப்புறம் வந்து குளுக்கோஸ் சுகரை வடிகட்டிடுது. அமினோ ஆசிட்னு சொல்லப்படுற நம்ம அமினோ அமிலங்கள் எல்லாமே வடிகட்டப்படுது. இன்னும் சில மாலிகுல்ஸும் வடிகட்டப்படுது. எதெல்லாம் உள்ள போலன்னா ரத்த அணுக்கள் உள்ள போகக்கூடாது. போனா ஒவ்வொரு வாட்டியும் ரத்த அணு போச்சுன்னா நமக்கு ரத்த இழப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி பெரிய இருக்கிற செல்ஸ் போகாது, புரோட்டீன்ஸ் போகாது. இப்போ இந்த புரதம் இருந்தாதான் நம்ம ரத்தத்தோட அந்த ஆன்கார்டிக் ப்ரெஷர் சொல்லி ரத்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கும், நம்ம புரத இழப்பு ஏற்படாம அந்த பெரிய புரோட்டீன்ஸா உருவான புரோட்டீன்ஸ் வந்து ஆல்புமின் அந்த மாதிரி புரோட்டீன்லாம் போகக்கூடாது. இது நம்ம கிட்னியோட அமைப்பு. ஒரு நாளைக்கு வந்து 180 லிட்டர் ஃப்ளூயிடை வந்து கிட்னி வந்து 24 மணி நேரமும் நம்ம கிட்னிக்குள்ள அந்த ரத்த ஓட்டம் போயிட்டு வருது. இது வந்து அந்த வடிகட்டி வேலையை பண்ணிட்டே இருக்கு. சரி, இவ்வளோ ஃப்ளூயிடை உள்ள விடுதே அப்படின்னு பார்த்தா இந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாக்குற மாதிரி அந்த லூப் ஆஃப் ஹென்லி, ப்ராக்சிமல் டியூப், டிஸ்டல் டியூப் இதுலலாம் வந்து உறிஞ்சப்படுது. அந்த நீர்ல இருந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பொருட்கள் வந்து திருப்பி ரத்தத்துக்குள்ளே உறிஞ்சப்பட்டு ஒரே 1% தான் வந்து நம்ம உப்பும் நீரும் அந்த கழிவுகளோடு சேர்ந்து நமக்கு சிறுநீரா வெளியே வருது. இப்படிப்பட்ட இந்த இதுல இந்த எண்டோதீலியம், இந்த நடு படத்துல இருக்கிற அந்த சிகப்பு இதுல இருக்கிற எண்டோதீலியம், அந்த குட்டி குட்டியா ஓட்டை போட்டு பிக்சர்ல காட்டிக்கலாம், அவரை வந்து இப்ப கவனத்துல பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த எண்டோதீலியம் நல்ல போல செயல்படாத நாட்கள்ல என்ன ஆகுது, அது வந்து எண்டோதீலியம்ன்றது ஒரு பிளட் லைனிங் இருக்கிற ஒரு தின் லேயர், ஒரு லேயர். இதோட வேலை என்ன, இந்த எண்டோதீலியத்தோட வேலை என்ன, அமைப்பா இருக்கிறனால குண்டு குழியுமா இருந்தா ரத்தம் விழுந்து விழுந்து போகும். ஒரே மாதிரி ஸ்மூத்தா இருக்கிறனால ரத்தம் உறையாம ஒட்டாம உறையாம ஆனா ஒரே சீரா அப்படி பாயறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எண்டோதீலியம் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் அதை வந்து அந்த எண்டோதீலியல் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடோட வேலை என்னன்னா இந்த வெசல்கள் அந்த ரத்த நாளத்தை வந்து விரிவடைஞ்சு ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறது. இப்போ ஒருவேளை இந்த எண்டோதீலியம் சேதமாகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இத்தனை காரணி கொடுத்துருக்கேன், பிபினால, சுகர்னால, கொலஸ்ட்ரால்னால, ஸ்மோக்கிங்னால, ஒபிசிட்டியில ஏற்படுற இன்ஃப்ளமேஷன்னால, இன்ஆக்டிவா இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்ஆக்டிவா இருக்கிறதும் கூட சேதம். ஒரு இடத்துல அமர்ந்து அதிகமா நம்ம உடல் அளவுல வேலை பார்க்காம இருக்கிறது கூட ஒரு விதத்துல நமக்கு சேதம் கொடுக்கறது. சரியான உணவுகள் எடுக்காம அன்ஹெல்தியா இருக்கிறனால, நாள்பட ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறனால, இந்த ஹார்மோன்களோட மாற்றத்தினால, ஆல்கஹாலு, இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன், அதுக்கப்புறம் சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால இந்த எண்டோதீலியம் சேதம் அடைஞ்சா என்ன ஆகக்கூடும் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு குறையுது. பொதுவுல எண்டோதீலியம் எல்லா ரத்த நாளன்ற எல்லா ரத்த நாளத்துக்கும் இருக்கிற உள் லேயர்ல இந்த எண்டோதீலியம் இருக்குது. இந்த எண்டோதீலியம் சேதம் அடைஞ்சா இன்ஃப்ளமேஷன் வருது. சில இடங்கள்ல விரிவு கொடுக்கும்போது அங்கன போய் ரத்த அணுக்கள் ஒட்டுது, கொழுப்பு படிமானம் ஏற்படுது. அப்ப அந்த இடத்துல படிமானம் ஏற்படும் போது ரத்த நாளம் சுருங்குது. இந்த ரத்த நாளம் சுருங்கும் போது அந்த சுருங்கிய பாதையில ரத்தத்தை கொண்டு போறதுக்கு ஹார்ட் வந்து அதிகமா செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதிகமா பம்ப் பண்ணாதான் இந்த சுருங்கின பாதையை தாண்டி ரத்தத்தை முக்கிய உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்றனால
ஹார்ட்டோட செயல்பாடு அதிகரிக்குது. இந்த ரத்த அழுத்தம் அதுல வந்து அப்ப நம்ம அதை வந்து அந்த விரிவடைய முடியாத அந்த ரத்த நாளத்தையும் இந்த ஹார்ட் அதிகமா செயல்படுறது தான் நம்ம சிஸ்டாலிக் பிபி, டயஸ்டாலிக் பிபின்னு சொல்லி ஹைப்பர் டென்ஷன், அதாவது நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லி இதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த நாளடைவுல அப்ப அதிகமா வேலை பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும் போது இருதயம் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு, மூளைக்கு போற வழியில இருக்கிற இந்த கரோட்டிட் அந்த மாதிரி பெருந்தமணிகள்ல ஏற்படுற அடைப்புனால ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்பு, இந்த சிறு உறுப்புகள்ல இருக்கிற இந்த எண்டோத்தீலியம் டேமேஜ் ஆகி நம்மளோட கிட்னி மாதிரி உறுப்பு, கண் மாதிரி உறுப்புல எல்லாம் ஏற்படுற இந்த சேதம், இப்படி இந்த இரத்த நாளங்கள்ல ஏற்படுற சேதம் தான் வந்து ஆரம்பமும் அதிகபட்ச டேமேஜுமா பல நோய்களுக்கு காரணியா அமையுது. இதுல நம்ம சுகர் பத்தி நேத்து லட்சுமி மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுகர் ஸ்பைக் வந்து ஒரு இன்க்ரீஸ்டு சுகர் வந்து ஒரு கூர்ப்பான கத்தினா ஒரு சுகர் ஸ்பைக் வந்து ஒரு ரம்பம் மாதிரி, பல இடத்துல பல் முளைச்ச ரம்பம் மாதிரி. இப்ப நம்ம ஒரு கார் இருக்கு, அந்த ஒரு நல்லா ஓட்டுறோம், ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான், கொஞ்சம் கூட ஸ்பீடு தான், ஆனா ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்றதோட 120க்கு போய் 60, 120க்கு போய் 60, 120க்கு போய் 60, பல பிரேக், பல ஸ்பீட் பிரேக்கர். அப்படின்னா அந்த காரோட உள்ள பார்ட்ஸ் எப்படி ஆகும்? அந்த மாதிரிதான் சுகரோட இந்த சடன் ஹை ஜிஐ இன்டேக்கு, சுகரி மீல் சாப்பிட்றதுல ஏற்படுற ஹைக்கும் அதை ஃபாலோ பண்ற அந்த ஒரு கிரேவிங், அந்த ஒரு ராபிட் ஃபால், சடன் ஃபாலும் நம்மளோட செல்ஸோட உள்ள வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, எக்ஸசிவ் குளுக்கோஸ் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், நமக்கு ஏற்கனவே சசிகுரோ வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் பத்திலாம் செஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி செல்கள்ல வந்து இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துது. இதுல முக்கியமான இன்ஃப்ளமேஷன் வந்து இந்த எண்டோத்தீலியத்துல நடந்ததுன்னா, அந்த எண்டோத்தீலியத்துக்கு அந்த நைட்ரிக் ஆக்சைடை சுரக்கிற அந்த தன்மை வந்து குறையுது, சுருங்குது. அந்த இடத்துல வந்து சேதம் இருக்கிறனால நான் சொன்ன மாதிரி அந்த கொழுப்பு படிமானம், அதுக்கப்புறம் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை சீரற்றதா ஆக்குறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சேதம் கூடுறது, அதே மாதிரி வந்து ரத்தம் அங்கங்க உறைஞ்சு போறது. இப்ப இந்த உறைவு திடீர்னு ஏற்படும் போதுதான் ஹார்ட் அட்டாக் மாதிரி சம்பவங்கள் வந்து சடனா நடக்குது. இப்ப படிமானமாவே கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பா படிச்சுக்கிட்டே வரும்போது நெஞ்சு வழியா போய் உங்களுக்கு ஆர்டரி இவ்வளவு சுருங்கி இருக்கு, இவ்வளவுதான் உங்களோட ஹார்ட்ல வந்து இப்ப ஆன்ஜியோ பார்த்துட்டு சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு சதவீதம் தான் இரத்த ஓட்டம் இருக்கு, இப்ப உங்களுக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொழுப்பு படிமானம் குறுக்கிக்கிட்டே வருது நம்ம ரத்த ஓட்டத்தை. இது கிட்னில இதே மாதிரி இருக்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெல்தியா இருக்கிற கிளாமர்லஸ, இந்த டயபிட்டிஸ், இப்ப பொதுவா இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல மேஜர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல். நம்ம வந்து 3 பேர்ல 2 பேருக்கு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கு, கண்டுபிடிக்காம நிறைய பேருக்கு இருக்கு. டயபிட்டிஸ் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்குன்ற சிச்சுவேஷன்ல இந்த சுகர் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். நம்ம கிட்னியை பொறுத்தளவுல இருக்கிறதே பிக்சடு யூனிட்ஸ் தான், இத்தனை நெஃப்ரான் தான் நம்ம கையில இருக்கு. அந்த நெஃப்ரான்லயே அதோட வடிகட்டி வந்து இந்த ரத்த நாளத்தோட லேயர் தான் அதோட வடிகட்டி. அப்ப அந்த வடிகட்டியை போய் சேதம் பண்ணுது, சேதம் பண்ணி வீக்கம் உண்டாக்கி அந்த வடிகட்டியில சரிவர செயல்படாம வைக்கும் போது ஒண்ணு அந்த லேயர் எல்லாம் திக்கா அங்கங்க படிமானங்கள் ஆகி வடிகட்டி ஒழுங்கா செயல்படாது. இன்னொன்னு வடிகட்டியில ஓட்டை விழுந்துருது. இப்ப டீ வடிகட்டியில ஓட்டை விழுந்துருச்சுன்னா பெரும் டீ தூள் எல்லாம் உள்ள போயிடும் இல்லையா, அந்த மாதிரி புரோட்டீன் எல்லாம் லீக் ஆகி யூரின்ல போக ஆரம்பிச்சிருது. இப்ப புரோட்டீனை திருப்பி அப்சார்ப் பண்றதுக்கு நம்மளுடைய கிட்னியோட இந்த குளோமருலஸ்ன்ற அமைப்புக்கு கீழே இருக்கிற இந்த டியூப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல பெருசா உறுப்பு இல்லை. அதனால சிறுநீர்ல இழப்பா ஏற்பட ஆரம்பிச்சு புரோட்டீனை வந்து இழக்கிறாங்க. அது போக இந்த கிட்னியோட சேதம் வந்து நம்மளோட இது மாதிரி ஆரம்பிச்சு இந்த கிட்னியோட சேதம் வந்து இன்னும் இந்த ஹார்மோன்கள் செயல்பாடு, இந்த நம்மளுடைய இரத்த ஓட்டத்துல வந்து உறிஞ்சப்பட வேண்டிய உப்பை வந்து சரிவர உறிஞ்ச முடியாம போறது, இப்படியே ப்ராக்ரஸ் ஆறதுதான் வந்து இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லப்படுற கிட்னி செயலிழப்பா அமையுது. இது ஏன் 2 கிட்னில அமையுதுன்னா, காரணம் கிட்னில இல்ல, காரணம் வந்து ரத்தத்துல இருக்கு.
இப்ப ஒரு கிட்னில மட்டும் ஒரு சேதம், இப்ப ஒரு கல் அடைப்பு ஏற்படுது, ஒரு கல் உருவாது, ஒரு கிட்னியோட மைக்ரோ என்விரான், அதுவே நிறைய ரிசர்ச்ல தான் இருக்கு. அது எப்படி ரெண்டு பக்கமும் ஒரே ரத்தம் போனாலும் ஒரு கிட்னியோட மைக்ரோ என்விரான்மெண்ட் மாறி கல் ஒரு கிட்னில மட்டும் உருவாகுதா? கல் உருவாகும் தன்மை ஒரு தடவை வந்தா பல நேரங்கள்ல மற்ற அடுத்த கிட்னிலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில நபர்கள் எல்லாம் நம்ம கல் அப்படி உருவாகுமா அப்படின்னு நம்ம ரத்த பரிசோதனை எல்லாம் கூட பண்ணி சில பரிசோதனைகள்லாம் இருக்கு. சில குறிப்பிட்ட கற்களோட டைப் வந்து மீண்டும் அவங்களுக்கு வருமானு பார்க்கணும். ஆனா இந்த ரத்த ஓட்டத்தினால ஏற்படுற இந்த டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் ரத்தத்திலே மாற்றத்தை, ரத்த அழுத்தத்திலையும் ரத்தத்துல உள்ள ஆக்சிடேட்டிவ் லெவல்ஸையும் ப்ரெஷரையும், அதிகமான ரத்த அழுத்தத்தை வந்து வேகமா ஒரு நீரை செலுத்த ட்ரை பண்ணும்போது அந்த தமனியில இருக்கிற சின்ன அந்த எண்டோத்தீலியம் வந்து சேதமடைகிறது அந்த ஹைப்பர் டென்ஷன்ல. இந்த மாதிரி அடிப்படையான சேதங்கள் ஏற்படுறது ரெண்டு கிட்னிலையும் ஒரே மாதிரி அமையுது. இதுலயுமே நம்ம கிட்னி கிட்டத்தட்ட இப்போ ஒரு படமா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கிட்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முழு கிட்னி இதுல வந்து 3/4 கிட்னி சேதமடைகிற வரைக்கும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் கருது. அப்ப இது ஒரு சைலண்ட் டிசீஸா போய்கிட்டு இருக்கக்கூடும். எப்பனா நமக்கு 1.25 கிட்னி அளவுக்கு, அதாவது அதுக்குன்னு நான் இந்த கிட்னி முழுசும் இந்த கிட்னி முழுசும் சொல்ல, 1.25 கிட்னி வால்யூம் ஆஃப் நெஃப்ரான் சேதமடைகிற வரைக்குமே நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப திருப்பியும் பரிமாண வளர்ச்சிக்கு வருவோம். இப்ப மனுஷன் எப்படி இருந்தா ஆதி காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து நமக்கு உப்பு வந்து நம்ம கடற்கரையில வாழல. எல்லா மனிதர்களும் உண்டான காலத்துல ஆற்று நீர் பகுதியில வாழ்ந்தாங்க. கடுமையான வெயில், நமக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனு, ரூஃப் இல்ல, தங்க கிடைச்ச இடத்துல தங்கினாங்க. அப்ப சால்ட், ஃபுட்டுலையும் சால்ட் வந்து ரொம்ப லிமிட்டடா அவங்களுக்கு கிடைச்ச உணவுகள்ல பெர்ரிஸ், ஃப்ரூட்ஸ் இப்படி இருந்ததுல உப்பு அளவு இல்லை. அதனால வேர்த்தாலும் உப்பு வந்து இழப்பா இருந்துச்சு. இதுவும் ஒரு காரணம். அப்ப கிட்னின்ற உறுப்பு வந்து மனுஷன்ல வளர்ந்து வளர்ந்து பரிமாணம் அடைஞ்சு உப்பை தேக்கிக்கதான் கிட்னி பழகியே இருக்கு ஆதி காலத்துல இருந்து. அடுத்த அடாப்டேஷன் பார்த்தோம்னா ஹண்டர் கேதரர், அதாவது நம்ம மனுஷங்க வந்து வேட்டையாடி உணவு சாப்பிடுறாங்க. அப்ப சால்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கணும்ன்றது கிட்னிக்கு ஏற்கனவே பழகிருச்சு. கிடைச்ச சால்ட் எல்லாத்தையும் பாடியில சேவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி, தண்ணீரையும் ஃபில்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குது. அதுக்கடுத்து நம்ம இப்ப இமீடியட் மூதாதையர் பார்த்தா நல்ல ஹோல்சம் உணவுகள் சாப்பிட்டாங்க, நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்வெட் லாஸ் ஹையா இருந்தாலும் அவங்க உணவுல சால்ட் கிடைச்சது. அவங்க சால்ட் இன்டேக் வந்து ரொம்பவும் அதிகமாலாம் இருக்கல, தேவையான அளவு கிடைச்சது. கிட்னி வந்து தன்னோட வேலையை கன்சர்வ் பண்ணுது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உணவு பதப்படுத்த யூஸ் பண்ணப்படுற எல்லா என்னென்ன நம்மளோட ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா உப்பு இல்லாம இல்லை. நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப செடென்டரி ஆயிடுச்சு. அதுக்கு கிட்னிக்கு வந்து தெரிஞ்சது வந்து உப்பை வந்து பாதுகாக்குது. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லாம எக்ஸஸ் உப்பை வெளியேற்றுறதுக்கு கிட்னி பாடுபட்டு இருக்கு. அப்ப தன்னோட வேலைய ரிவர்ஸ்ல செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்மளுடைய ஒரு முக்கியமான உறுப்பை உட்படுத்துறோம். இதுதான் வந்து இன்னையோடைய கிட்னி நம்ம ஸ்டேட்டஸ். இது எப்படி இருக்கு அப்படின்றத இன்னும் பார்க்கணும்னா, சால்ட் எங்க ஹைட் ஆகுதுன்னா நம்ம நினைக்கலாம் சரி நாளையில இருந்து நம்ம சாப்பாட்டுல உப்பு போடாம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, சால்ட் வந்து அங்க மட்டும், நம்ம சாப்பாடுல அப்படி போடுற உப்புல மட்டும் இல்லை, எடுத்துக்கிற சைட் டிஷ் எல்லாம். இன்னைக்கு இதுல இந்த படத்துல காட்டிக்கிறதுல குழந்தைங்க எடுத்துக்கிறது எத்தனை இருக்குது பாருங்க. சின்ன பசங்க பீட்சா, நூடுல்ஸ், சிப்ஸ், பேக்கெட்டட் ஐட்டம்ஸ், சாஸ், பிரெட், நம்ம வீட்டுல எடுத்துக்கிறோம்ல ஊறுகாய், அப்பளம், வத்தல், கருவாடு, இந்த ப்ரிசர்வ்டு சாப்பாட்டுல இருக்கிற உப்பு பகுதியெல்லாம் பார்த்தா அந்த 5 கிராம் நமக்கு குறிப்பிட்டப்பட்டது வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 கிராம்னா சராசரியா நம்ம வந்து 8 கிராம் டு 12 கிராம் எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம கிட்னி வந்து எக்ஸஸா எடுக்கப்பட்ட இந்த உப்பை வந்து, இந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா உப்பை உறிஞ்சிருது. பாடி வேற வழி இல்லாம உப்பை உறிஞ்சிருது. உப்போடு சேர்ந்து தண்ணியும் பாடிக்குள்ள போய், உப்போடு சேர்ந்து பாடி வந்து ஹோல்டு பண்றது என்னன்னா வாட்டரையும் ஹோல்டு பண்ணுது. வெளியேற்ற முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிட்னியா இருக்கும்போது அப்படியே வெளியேற்றுது. இல்ல சிறுநீரகம் கொஞ்சம் செயல்பாடு சரி வர இல்லை, இந்த எண்டோதீலியல் டேமேஜ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை உறிஞ்சப்படுறதோடு சேர்த்து தண்ணீரும் இருக்கிறனால பிபி வந்து கூடுது. இந்த பிபி கூடுறது இன்னும் கிட்னியை வந்து எடுக்குது. அப்போ இது ஒரு விஷியஸ் சைக்கிள். அதாவது ஒருத்தருக்கு எடுத்துக்கிறது அப்படியே ஒரு சுழற்சியா, ஒரு தீய சுழற்சியா மாறி நம்ம கிட்னி சேதம் கூடிக்கிட்டே போகுது. அதோடு சேர்த்து ஹார்ட், பிரெயின்ன்ற மற்ற முக்கிய உறுப்புகளுக்கும்
இது சேதமா அமைது. இப்ப சால்ட், சுகர், ஃபேட், இதுல வந்து மைக்கேல் மாஸ் வந்து 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. நம்ம கன்சப்ஷன் வந்து நம்மனால மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அப்படிதான் அமைக்கவும் பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட சால்ட் ஷேக்கர், உப்பு டப்பால இருந்து மட்டும் உப்பு வரல, ஹிடன் உப்பு. அப்ப நமக்கு வந்து இந்த லேபிள் ரீடிங் ஹேபிட் வந்து வரணும். லேபிள்ஸ் நம்ம வாங்குறோமோ ஒரு பொருள், அதுல எவ்வளவு சோடியம் இருக்கு, எவ்வளவு சால்ட் இருக்குன்றத பார்க்க பழகணும். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி வந்து பொதுவாகவே இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிபிலாம் அதனால மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படி இல்லை. சால்ட் ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட பிபி கூடுறதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஃபார்ம்ல தான் விற்கிறாங்க. இந்த பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நம்மளுடைய பிரபல உணவகங்களும் உணவு பொருட்களும் எவ்வளவு விளம்பரங்களுக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த 3 காம்பினேஷன், இந்த சால்ட், சுகர், ஃபேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கு சொல்லுது. அதுல அந்த ஹிடன் சால்ட்டை வந்து மறைஞ்சிருக்கிற சால்ட்டுக்கு நம்ம கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இம்பாக்ட் வந்து பெருசுன்னு சொல்லி சொல்லுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதோட ஜிஸ்ட் இது. சால்ட்ல வந்து 5 கிராம் நமக்கு வந்து அலவுடுன்னு சொன்னா அதுல வந்து 2 கிராம் சோடியம் பெர் டே இருக்குது. WHO ரெக்கமெண்டேஷன் படி 5 கிராமுக்கு கீழே வச்சுக்கிட்டா, நம்மளோட இன்டேக்கை வச்சுக்கிட்டா நல்லது. இது வந்து என்னன்னா 1 டீஸ்பூன் சால்ட், நம்ம கணக்குக்கு சொல்லணும்னா 1 டீஸ்பூன் சால்ட்டை தான் 5 கிராம். அப்ப நம்ம வீட்டுல ஒரு 4 நபர்கள் இருக்கோம்னா ஒரு நாளைக்கு நம்மளோட உபயோகம் வந்து 4 டீஸ்பூன் இருக்கலாமானா இல்லை, ஏன்னா ஹிடன் வேற சேர்ந்து வருது. அதனால நம்ம அதெல்லாம் கணக்குல எடுத்தோம்னா 2 டீஸ்பூன் சால்ட்டா இருக்கலாம், 2 வந்து ஹிடன் ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. அடுத்து நான் சொன்ன சோர்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப இந்த சால்ட் வந்து ஃப்ளூயிடை கூட்டுறதுனால, ஹார்ட்டோட செயல்பாடை கூட செய்யறதுனால, இந்த ரத்த அழுத்தத்தை உண்டு பண்றதுனால, நம்மளோட ரத்த நாளங்களை வந்து அழுத்தம் கொடுக்குது. அதனால எல்லாம் சேர்ந்து பிபி கூடுது. இதோட டைரக்ட் செயல்பாடு ரத்தம் வேகமா செலுத்தப்படுது. அந்த வேகத்தினால வந்து இந்த எண்டோத்தீலியம் டேமேஜ் ஆகுது. அது போக நிறைய சொல்லி ஹைப்பர் ஃபில்ட்ரேட் பண்ண வைக்குது கிட்னியை. இப்ப தண்ணி அதிகமா குடிக்கிறது கூட ஒரு விதத்துல ஹைப்பர் ஃபில்ட்ரேட் தான் பண்ண வைக்குது. பட் கிட்னி ஓரளவு வரைக்கும் தாங்க. தினசரி 5 லிட்டர் 7 லிட்டர் குடிச்செல்லாம் நம்ம கிட்னியை வந்து சுத்தமா வைக்கணும். இப்போ ஒரு சின்ன கல்லு வந்துருச்சுன்றதுக்காண்டி 5 லிட்டர் குடிக்கிறவங்க எல்லாம் தெரியும், அவங்கள்ட்டெல்லாம் வந்து நிதானிக்க சொல்றோம் நாங்க. ஒரு 3 லிட்டர் குடிங்க, உங்களுக்கு தேவையான யூரின் வந்து 2.5 லிட்டர் போகுதுன்னா ஃபைன். அதுலயும் நம்ம பாடியில இப்ப சர்க்குலேஷன்ல இருக்க ஃப்ளூயிட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு 1.5 to 2 லிட்டர் நீங்க நல்ல தாராளமா குடிச்சீங்கன்னா பாடியில ரிமைனிங் ஃப்ளூயிடை அது ரெப்ளனிஷ் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது, இந்த ரெண்டு டேமேஜ் இந்த குளோமருலஸ்ல ஏற்படுறது, போக போக அந்த டிபில ஏற்படுறது, அது பக்கத்துல இருக்க இன்டர்ஸ்டிஷியம் சொல்லி பக்கத்துல இருக்கிற திசுக்கள், இப்படி இந்த ஒவ்வொரு சேதமா சேர்ந்துதான் இந்த சிகேடின்னு சொல்லப்படுற இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து ஏற்படுது. அப்ப சோடியமை வந்து நம்ம கிட்னி நல்லா இருக்கிற நேரத்துல வெளியேற்றிடுது. இன்னைக்கு இருக்கிற கிட்னிக்கு வேலை வந்து சோடியத்தை வெளியேற்றுற வேலையா தான் இருக்குது. பிபியை நார்மலா மெயின்டைன் பண்ணி, இப்ப கிட்னி உப்பு ஓரளவுக்கு கூடி அது கையாள முடியாத அளவுக்கு போகும்போது கிட்னி ரீட்டைன் பண்ணிடுது, பிளட் வால்யூம் கூடுது, பிபி கூடுது. இந்த பிபி கிட்னியையும் சேதம் பண்ணுது. கிட்னி மாதிரி இருக்கிற பெரிய ராஜ உறுப்புகளான நம்மளோட மூளை, இருதயம், கண்கள் எல்லாத்துக்குமே இந்த பிபி வந்து அந்த உள்ள எண்டோத்திலியம் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பிபியும் சேதத்தை உண்டு பண்ணும். அப்ப ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கோங்க, எல்லா பக்கமும் சேதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு லெவல்ல அதிகப்படுது. இப்ப இதுல வந்து சிலருக்கு வந்து உப்புக்கு வந்து சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா 1 கிராம் கூடுனா கூட அவங்க எஸ்பெஷலி இந்த கிட்னி செயல்பாடு குறைவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா கூட அது வந்து பிபில ரொம்ப மாற்றம் தெரியும். அப்ப அவங்களுக்கு உப்பு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தீவிரமா தேவைப்படுது. என்னெல்லாம் நடக்குது, உப்பு குறைச்சிட்டோமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிபி ஃபர்ஸ்ட் நல்லா குறையுது. இந்த கிட்னிக்கு வந்து இந்த புரோட்டீன், இப்ப இந்த பிபி குறைஞ்ச உடனே இந்த புரோட்டீன் ரொம்ப வெளியேறாது. இந்த வடிகட்டி வந்து கொஞ்சம் சீரா செயல்படுறதுக்கு முற்படும். அப்ப வந்து இந்த புரோட்டீன் ரொம்ப வெளியேறாம ஓரளவுக்கு இந்த கிட்னி டிசீஸ் வந்து வேகமா ஒரு ஸ்டேஜ் போய் சிகேடி ஆரம்பிச்ச உடனே டயாலிசிஸ் பண்றது இல்ல. சிகேடி ஆரம்பிச்ச உடனே உங்க கிட்னியை பத்திரமா பார்த்துக்கோங்க, உப்பை குறைங்க, அதிகமான புரதம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லலாம்.
அதிகமான அப்படின்றது வந்து நம்ம தேவைக்கு உட்பட்டதை எடுக்கிறத தாண்டி அதிகமா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுதான். அதிகமான பொருள் எடுக்காதீங்க. இந்த 2 அட்வைஸ் தான் கொடுக்குறோம். போக போக இது அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா ஒரு லெவல்ல கிட்னி சேதம் அடைஞ்சு அதோட வடிகட்டி ஃபங்க்ஷனை வெளியேற்ற வேண்டிய பொருட்களை வெளியேற்றுன அப்பதான் வந்து செகண்டரியா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் டயாலிசிஸ்ன்றதுக்கு முற்படுறாங்க. இதே மாதிரி இந்த உறுப்போட டிபெண்டா இருக்கிறதுல ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வருது. இதெல்லாம் வந்து சால்ட்டை குறைச்சோம்னா இந்த வாய்ப்புகள் குறையுது. இதே மாதிரி நம்ம மருந்துகள் சாப்பிட்டா கூட, நம்ம பிபி மாத்திரை சாப்பிட்டா கூட இந்த பிபி மாத்திரைக்கு செயல்பாடு நல்லாக்கணும்னா நம்ம உப்பு எடுத்துக்கிறதையுமே குறைக்கணும். ஆக இதுல முக்கியமா நம்ம என்ன இப்ப பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 கிராம்குள்ள நம்ம சால்ட் இன்டேக்க ரெடியூஸ் பண்ணிட்டோம். புதுசா சால்ட் சேர்த்து அதிகமா சேர்த்து சாப்பிடுறது, தூவி சாப்பிடுறது, அடிஷ்னலா போட்டுக்கிறது, இதெல்லாம் இல்லாம அதுக்கு பதிலா புளிப்பு சுவை சேர்க்கிற மாதிரி அதெல்லாம் மாறிக்கிட்டோம். ஒரு லைம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்ஸை நம்ம நிறைய நாடி சாப்பிட்றோம், ப்ரிசர்வ்டு ஃபுட்டை குறைவா எடுக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சனாலும் வந்து இந்த நம்ம கிட்னி சேதம் அடைகிறத குறைக்கலாம், தடுக்கலாம். ஏற்கனவே பிபி இருக்கிறவங்க சிகேடி வரக்கூடாது, இந்த கிட்னி டிசீஸ் வரக்கூடாதுன்னா, ஃப்ளூயிட் ஓவர்லோடு ஆகக்கூடாது அப்படின்னா கட்டாயமா இந்த வந்து உப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றத நம்ம வந்து பழகணும். இப்ப உப்பு மட்டும்தான் காரணமா அப்படின்னா, சால்ட் வந்து எனிமின்னு சொல்லிட்டேன், பிக்கெஸ்ட் எனிமின்னு சொல்லியாச்சு. அதுக்காண்டி வந்து உப்பு இல்லைன்னா ஒரு நாள் கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்றோம்னா அளவா எடுத்துக்கலாம். சால்ட்டை மட்டும் பிளேம் பண்ணி நான் உப்பு அதிகமா சாப்பிட்டேன், உப்பு தான் காரணம், எங்க வீட்டுல என் ஒய்ஃப் எப்ப பார்த்தா உப்பு போட்டு சமைச்சிடுறாங்க அப்படின்னு அவங்கள மட்டும் காரணம் சொல்லாம, பிபி கூட இருக்கா, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் வருதா, நம்ம ஹெல்தி ஈட்டிங் இருக்கோமா, ஸ்டே ஹைட்ரேட்டட். இப்ப தண்ணி குடிக்கிறதெல்லாம் 21 டே சேலஞ்சு வந்துதான் நான் தண்ணி வந்து அந்த மாதிரி சீரா நேரம் பிரிச்சு குடிக்கிறத வந்து எனக்குள்ள ஒரு ஹேபிட்டா நான் கொண்டு வந்தேன்னே சொல்லலாம். அப்பயும் கூட இன்னைக்கு எப்பயாவது ஒரு நேரம் வந்து நம்ம ஒரு நீண்ட நேரம் ஒரு சர்ஜரியில இருக்கும்போது அந்த கேப் போயிடுது. அப்படிதான் நம்ம சிஸ்டம் இருக்கு. ஸோ தண்ணி குடிக்கிறதுல உள்ள மகிமை, அது மாதிரி வந்து ஒரு ஹெல்தி எக்ஸசைஸ், வெயிட்டை மேனேஜ் பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இப்படி ஒவ்வொரு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இத்தனை ஃபேக்டர்ஸ். பட் உப்பு வந்து ஒரு முக்கியமா நம்மளால முடியும். சுலபமா வந்து ஒரு லேபிள் பார்த்து இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு அதிகமா உப்பு போட்ட பொருட்கள் அதிகமா எடுக்காம இருக்கிறதுன்றது நம்மளால முடிஞ்சு நம்மளோட கிட்னியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டெப்பா நான் வந்து இத பாக்குறேன். இத வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே ஒரு நல்ல சிஸ்டம்ல இருக்கிறோம். ஸோ ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கிறோம்ன்றனால இந்த உப்பை வந்து தீமை நினைக்காம ஒரு பேலன்ஸ்டு வெப்பனா நமக்கு தேவைப்படுற அளவுல உட்கொள்றோமா அப்படின்ற பார்த்து, ஒருவேளை கிட்னி டிசீஸ் இருக்குன்னா அந்த உப்பு பத்தி இவ்வளவு நேரம் கிட்டதுல உப்பையை குறைச்சா அந்த கிட்னி டிசீஸ் எவ்வளவு பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு பேசினதோட பொருள் வந்து அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சசிப்ரோ சொல்லியிருக்கிற மாதிரி இன்னும் மற்ற டிசீசஸ் பத்தி நம்ம வருங்காலத்துல பார்ப்போம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சிஸ்டர். உங்க ஸ்லைடு க்ளோஸ் பண்ணுங்க சிஸ்டர். எஸ், சரிங்க ப்ரோ. சூப்பர். வந்து இது தமிழ் வகுப்பு எடுக்கிற ஒரு மருத்துவ கல்வி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்லைடு நீங்க அந்த ஸ்லைடு க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே. இன்னைக்கு அவங்க பிரசன்டேஷன்லயும் மைண்ட் கொண்டிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அப்படிங்கறதா க்ளோஸ் ஆயிடுச்சா ப்ரோ? க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூங்க சிஸ்டர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, அதாவது அவங்க பேசும்போது அவங்க மாதிரி தமிழ் பேசணும்னு முயற்சி பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு தமிழ் பேராசிரியர் கூட இந்த மாதிரி தமிழ் பேச மாட்டாங்க. அது மாதிரி ஒரு இவ்வளவு மருத்துவம் படித்து வர மாதிரி அவங்க படிச்சது பூரா ஆங்கிலத்தான் படிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்கிரீன் வந்துருச்சுங்க சிஸ்டர். நீங்க சாரி சார். பரவாயில்ல.